செக் செக் ஆடியோ ஆடியோ விசிபிளாக இருக்குன்னு நம்புகிறேன். அன்றைக்கி டிசம்பர் 1990. அன்றைக்கி நாள் பொழுது மழையோடு தான் தொடங்குச்சு. அந்த நாள் பொழுது யாருக்குமே நல்லா அமையலை. ஒரு திருடனான குணாலுக்கும், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோஷனுக்கும் மற்றும் ஒரு செய்தியாளர் கிஷோர் குமார் ராவ் என்று எனக்கும் நடந்த ஒரு மோசமான அனுபவம் நம் அந்த ராத்திரி. அன்றைக்கி ராத்திரி குணால் யாருக்கும் தெரியாமல் ஒரு நகைக்கடையில் கொள்ளையடிக்கலான்னு நினச்சான். ஆனால் அதை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துடுறாரு. அதை பார்த்ததும் குணால் பயந்துடுறான். அதை பார்த்து அதிர்ச்சியில் நின்று அவன் அங்கேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக சில விஷயங்களை என்னென்னமோ யோசித்து கையில் இருந்த ஆயுதத்தெல்லாம் பயன்படுத்துகிறான். ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவனை பிடிச்சி விசாரிக்கலான்னு நினைக்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இருந்து அவன் தப்பிக்க நினைக்கிறான். அதனால் அவன் அங்கேருந்து வேகமாக ஓடும்போது அவன் சின்ன வயசு ஞாபகங்கள் வருது. சின்ன வயசில் சாப்பாட்டுக்கும் நல்ல உடுப்புக்கும் ஏங்கின ஒரு பையன் தான் குணால். ஆனால் ரோஷன் அப்படி இல்லை. அனைத்தும் இருந்த ஒரு வசதியான பையன். அவ்வளோதான், இது முடிஞ்சது, நீ அங்கேயே நில்லு. நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் உன்கிட்ட சரண்டர் ஆக மாட்டேன், ஜெயிலுக்கும் போக மாட்டேன். நான் உன்னை சாக சொல்லலையே, அதுக்கு தகுதியானவன் நீ ஒன்றையே நினச்சிக்கிறியா? அப்போ அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனால் நீ செஞ்சதுக்கும் உன்னை பார்க்கறதுக்கும் நீ தப்பான ஆள் மாதிரி எனக்கு தெரியல. ஒழுங்காக சொல்கிறத கேளு, சரண்டர் ஆகிடு. என்னை பற்றி என்னையா தெரியும் உனக்கு? எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளோ வேதனை இந்த சொசைட்டி எனக்கு கொடுத்துருக்குன்னு உனக்கு தெரியுமா? இந்த சொசைட்டி மட்டும் இல்லை, எனக்கு எதுவுமே கிடைக்காததுக்கு காரணம் இந்த ஒட்டுமொத்த சொசைட்டியும், இந்த சொசைட்டியில் வாழ்கிற ஒட்டுமொத்த மக்களும் தான். உன்னோட வலி வேதனை என்னன்னு எனக்கு புரியலை. ஆனால் நீ இதுக்கு தகுதியானவன்னு எனக்கு தோணலை. அதனால நான் சொல்கிறத கேளு, ஒழுங்காக சரண்டர் ஆகிடு. உனக்கு நான் உதவுறேன். உனக்கு எதுக்கு தேவையில்லாத கரிசனம்? ஒரு போலீஸ் ஆஃபீஸராக குற்றங்களை தடுக்கிறது மட்டும் என் வேலை இல்லை, குற்றவாளிகளை உருவாக்காமல் இருக்கிறதும் என் வேலை தான். நான் சொல்கிறது கேளு, ஒழுங்காக சரண்டர் ஆகிடு. அப்படி நான் சரண்டர் ஆனா எனக்கு என்ன பலன்? நீ தேவைப்படுற அனைத்தையும் நான் உனக்காக செஞ்சு தரேன். உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற அனைத்தையும் நான் செஞ்சு தரேன். சரி, அப்போ நான் கூட வரேன். நீங்கள் கேட்ட சத்தம் உண்மைதான். அந்த போலீஸ் ஆஃபீஸர் ரோஷன் குணாலை சுட்டு கொண்டுட்டார். நான் அந்த இடத்துல இருந்தேன். அவர்கிட்ட அதை பற்றி கேட்டப்போ, திருடங்களை பிடிக்கிறது மட்டும் என் வேலை இல்லை, திருடங்களை தண்டிக்கிறது என் வேலை தான்னு சொன்னார். ஆனால் அவன் திருடனானதுக்கு அவன் பொறுப்பு இல்லையே. அத்தனை பேரும் திருடனாக இருக்கிறதுக்கும் சரி, தப்பு செய்கிறதுக்கும் சரி ஒரு காரணம் வச்சுருப்பாங்க. அந்த காரணத்துக்கெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டா இந்த நாட்டில் அநியாயங்கள் மட்டும்தான் தலைவிரிச்சு ஆடும். என் வேலையை நான் ஒழுங்காக செய்யணும், அதுக்கு மட்டும்தான் எனக்கு சம்பளம். நாட் ஃபார் அ சிங்கிள் ஷாட்.